ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காஸ்டிங்கில் என்னால் 40 மார்க்ஸ் கூட வாங்க முடியல, 40 மார்க்ஸ் கூட வர மாட்டேங்குது. ஆக்சுவலி காஸ்டிங் இஸ் a வெரி ஸ்கோரிங் சப்ஜெக்ட், 70+ வாங்கக்கூடிய சப்ஜெக்ட் அது. பட் ஸ்டில் அதில் வந்து நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்னால் 40 கூட வாங்க முடியல அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் தோஸ் ஆர் அப்பியரிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் தான் எழுதவே போகிறேன் பட் நிறையா இருக்குது, எதை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எதை ஃபஸ்ட்டு படிக்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ. இதில் நான் எம் நாட் சேயிங் இந்த சாப்டர்ஸை மட்டும் படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. மினிமம் மார்க்கு 40 வந்துடணும் அப்படின்றத 40 கேரண்டி பண்ணுறதுக்காக ஒரு பேர் மினிமம் கண்டென்ட், சேம் திங் லைக் அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸும் நான் இதே மாதிரி போட்டிருந்தேன். பேர் மினிமம் டாபிக்ஸ் டு கவர்ன்றது, அதே மாதிரி காஸ்டிங்க்கு ஒரு பேர் மினிமம் கவரேஜ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதில் ஐ பி ஃபோக்கஸிங் ஆன் சாப்டர்ஸ் விச் ஆர் ஈஸி பட் ஸ்கோரிங் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வித்தவுட் விச் யூ கேனாட் கோ டு த எக்ஸாம், அந்த மாதிரியான ஒரு ஓவரால் பேசிஸில் நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ்ட் ஷீட், அதை நீங்கள் தப்பிக்கவே முடியாது. அண்ட் ஆக்சுவலாக இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர். ஏன்னா என்டையர் காஸ்டிங்லேயே ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு மட்டும் தான். வேறு எந்த சாப்டருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்னு ஒன்று கிடையவே கிடையாது, பியூர் லாஜிக் தான். காஸ்ட் ஷீட்டுக்கும் லாஜிக் இருக்குது, பட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் த ஃபார்மேட். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் லாஜிக் அப்படின்றத விட என்ன போடணும்பா, இதுக்கடுத்து இது போடணும் சொல்லுங்கள், போட்டால் மார்க் வாங்கிடுவேன்ல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்கும். அதை இப்போ மொத்தத்துக்கு சொல்ல முடியாது. இப்போ சர்வீஸ் காஸ்டிங் சொல்ல முடிஞ்சா சொல்ல முடியாது, பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி சம் வில் பி டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு சம்மும் ஒரு மாதிரி யோசிக்கும், அந்த சம்முக்கு என்னன்றதை யோசித்து போட வேண்டியது. அப்போ நான் சர்வீஸ் காஸ்டிங் இந்த லிஸ்ட்டை சத்தியமாக வைக்கவே மாட்டேன், பட் காஸ்ட் கண்டிப்பாக வைப்பேன். ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை, எதாவது கேட்டாகணும், சுற்றி தான் கேட்டாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாப்டர். காஸ்ட் ஷீட் 10 மார்க்ஸ் நமக்கு இந்த சாப்டர்லேருந்து மட்டுமே வரும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காஸ்ட் ஷீட்டுக்கும் இந்த யூனிட் காஸ்டிங், பேட்ச் காஸ்டிங், ஜாப் காஸ்டிங்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. காஸ்ட் ஷீட்ன்றது ஓவராலாக இருக்கிற கம்பெனிக்கு ஓவராலாக போட்டோம்னா காஸ்ட் ஷீட்டு, அதுவே பெர் யூனிட்ல போட்டோம்னா தட் வில் பிகம் யூனிட் காஸ்டிங். அதுவே பேட்சா பிரிச்சு போட்டோம்னா that will become batch costing. பட் இது ரெண்டுத்துக்குமே யூனிட்ஸ் ஹோமோஜெனஸா இருக்கணும், ஒரே ஒரு சிங்கிள் டைப் ஆஃப் யூனிட், சிங்கிள் டைப் ஆஃப் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கர் மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி மார்க்கர் மட்டுமே மேனுஃபேக்சர் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. நான் மார்க்கரும் பண்ணுவேன், பாக்ஸும் பண்ணுவேன், டஸ்டரும் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தாலும் செட் ஆகாது. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி இதுவும் யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, ஈச் அண்ட் எவ்ரி சாஃப்ட்வேர் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 வீலர் ரிப்பேர் ஷாப்பு, வண்டியை போய் கொடுத்தோம்னா இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்றதை பார்த்து நான் பண்ணணும், வேறு வண்டியில் வேறு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யூனிட் பேட்ச் பண்ண முடியாது. அப்போ தான் ஜாப் காஸ்டிங் ஒன்று பண்ணுவோம். ஜாப் காஸ்டிங்கில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா ஜாப் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ காஸ்ட் ஷீட் படிச்சிட்டிங்கனாலே யூனிட், பேட்ச், ஜாப் கிட்டத்தட்ட கவர் பண்ண மாதிரி தான். இன்ஃபேக்ட் இந்த சாப்டரில் புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றதுமே இருக்காது. எக்ஸப்ட் ஃபார் பேட்ச்சில் EBQ, எக்கனாமிக் பேட்ச் குவான்டிட்டி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த EBQன்றது நத்திங் பட் மெட்டீரியல் காஸ்ட்டில் இருக்கிற EOQவே தான். அப்போ அந்த EBQ கூட அந்த EOQலே கவர் ஆயிடுச்சு. அதை விட்டோம்னா பாக்கி என்ன, காஸ்ட் ஷீட்டவே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் போடுறது தான் இந்த 3 சாப்டர் இருப்பேன். ஸோ காஸ்ட் ஷீட் செப்பரேட்டாகவே 10 மார்க்ஸ், இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா எப்படியாவது சுற்றி முற்றி ஒரு 5 மார்க் வந்துடும், இல்லை ஒரு 4 மார்க் வந்துடும். ஸோ இந்த ஒரு சாப்டர் படிக்க போகும்போதே யூ ஆர் கவரிங் மோர் ஆர் லெஸ் 15 மார்க்ஸ். அதுக்கப்புறமா மார்ஜினல் காஸ்டிங், இதை நான் ஈஸி டிஃபிகல்ட் ஆங்கிள் நான் சொல்ல வரல, கான்செப்ட்லாம் படித்தா ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மனப்படம் மட்டும் வந்துருந்தேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். பட் எப்படி இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சாப்டர் மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் படிச்சோம்னா அப்படியே அதுல ஒரு 10 மார்க்ஸ் வந்துருமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ் தான் வருது, சம்டைம்ஸ் 4 மார்க்ஸ் தான் வருது, அவ்வளோ கம்மியாக வருது. பட் மார்ஜினல் காஸ்டிங் இஸ் காஸ்டிங், அதை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதர் சம்ஸில் கூட, அதாவது சாப்டர்ஸ் ஒரு லைக் பட்ஜெட் அந்த மாதிரியான சாப்டர்ஸில் கூட மார்ஜினல் காஸ்டிங்கோட என்னது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க ஒரு சாதாரண பாயிண்ட் நம்ம போட முடியாமல் போயிடும். ஸோ மார்ஜினல் காஸ்டிங் இஸ் mandatory, not just for the number of marks that can come from this, but overall casting இதுதான். அதனால மார்ஜினல் காஸ்டிங் நீங்க படிச்சே ஆகணும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் நான் சொல்ல போறது இல்ல, that because that depends upon the student. அது நீங்க எப்படி ஃபார்முலா பேஸ்டா படிக்கிறீங்களா இல்ல கான்செப்ட்ஸா படிக்கிறீங்களா, whether you are able to understand, and some to some differ ஆகும். அதனால ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அதுல வைக்க போறது இல்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், பட்
40 மார்க்ஸ் மினிமம் கேரண்டி பண்ணுறது நீ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் படிக்கணுன்ற அவசியம் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ காஸ்ட் ஷீட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இது ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிரும். மார்ஜினல் காஸ்டிங். தென் ஐம் கோயிங் டு டெல் ஏபிசி ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் சில பேர் இதையுமே கஷ்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா இதுவே கஷ்டம்னா நம்ம காஸ்டிங்கே கஷ்டம் தான். ஏன்னா ஏபிசி வந்து வெறும் வந்து ப்ரொபோர்ஷன் எடுத்து போடுறது. லிட்ரலி அது ஒரு சாப்டராக நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரியான ஒரு சாப்டர். படிக்கணும் இப்போ நான் மாதிரி வாங்கணும்னா. பட் ஓவராலாக ஒரு பர்சன் ரேங்க் ட்ரை பண்ணுறான்னு சொன்னால் ஏபிசி வந்து ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணணும்னா இல்லை, தேவை கிடையாது. ஏன்னா வந்து ஒரு அமௌண்ட்டு அதை பிரித்து போடணும். எப்படி பிரிக்கிறது, இவன் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கான் அவன். நான் வந்து என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பஃபே போய் சாப்பிட்ற மாதிரி, பஃபேல போய் சாப்பிட போகும்போது நீங்கள் வந்து யார் உள்ளே போனாலும் வந்து அவங்களுக்கு யூனிஃபார்மாக ஒரு ரேட் 1200 ரூபா பெர் ஹெட் அப்படி மாதிரி போட்டுருவாங்க. அதுதான் வந்து நார்மல் ஓவர் ஹெட்ஸு. இதுவே ஏபிசினா என்னென்னா வந்து நீ என்னென்ன எடுத்திருக்க, ஒரு பிளேட் பிரியாணி எடுத்திருக்கியா, அப்புறம் ஒரு பவுல் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கியா, அப்புறம் வந்து ஒரு சைட் டிஷ் எடுத்திருக்க. அப்போனா நீ வந்து அந்த 3 பிளேட்டுக்கு மட்டும் போடுப்பா. ஒரு பிளேட் பிரியாணி, ஒரு சைட் டிஷ்ஷு, அந்த ஒரு ஐஸ்கிரீம், அதுக்கு மட்டும் ஒன்று சார்ஜ் போடு. நீ என்னப்பா வெறும் சைட் டிஷ் மட்டும் தானே 3 பிளேட் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்ருக்க. ஓகே சைட் டிஷ். நீ என்ன குட்டி குழந்தையா, வெறும் ஐஸ்கிரீம் மட்டுமே சாப்பிட்ருக்க, 4 கப்பு சாப்பிட்ருக்க. அப்போ உனக்கு வந்து அந்த 4 கப் ஐஸ்கிரீம் மட்டும் காஸ்ட் போடுறேன் அப்படின்னு அவன் என்ன கன்சியூம் பண்ணிருக்கானோ, என்ன தின்னுருக்கானோ அதுக்கு மட்டும் போடுறது தான் வந்து ஏபிசி காஸ்டிங் அப்படின்றது. ஸோ ரொம்ப ஒரு ப்ரொபோர்ஷனல் பேசிஸாக பிரித்து விடுறதா ஏபிசி. அது கொஞ்சம் டைம் சொன்னீங்கன்னா வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து ஒரு 6 to 10 மார்க்ஸ் இதுல இருந்து வரும். அதுக்கடுத்து ஐ வில் டெல் யூ ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட். ரொம்ப குட்டி சாப்டர், கான்செப்ட் வாரியாவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எப்படினாலும் என்ன கதை, ஜாயிண்ட் காஸ்ட் இருக்கும், காமன் ப்ராசஸ், காமன் இன்புட்டு, ஆனால் மோர் தென் ஒன் அவுட்புட்டு. அப்போ அந்த காமன் காஸ்ட்டை எப்படி, ஜாயிண்ட் காஸ்ட்டை எப்படி பிரிக்கிறது தான் ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்குது. சேல்ஸ் வேல்யூ, அட் ஸ்பிளிட் ஆஃப் சேல்ஸ் வேல்யூ ஆஃப்டர் இது, அப்புறம் வந்து என்ஆர்வி பேசிஸு, அப்புறம் யூனிட்ஸ் பேசிஸ், கேஜி பேசிஸ், வெயிட் பேசிஸ், அந்த மாதிரி நம்ம கான்ட்ரிபியூஷன் மாதிரி இந்த மாதிரி சில பேசிஸ் இருக்கு. எப்படினாலும் பேசிக்காக அகைன் ஒன்ஸ் அகைன் ப்ரொபோர்ஷனாக பிரிக்கிறது தான். அவன் எந்த ப்ரொபோர்ஷன் பிரின்னு சொன்னா கரெக்டாக அந்த ப்ரொபோர்ஷனை கால்குலேட் பண்ணி பிரிச்சு விடுறதான். அப்போ ஏபிசியும் சரி, ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் சரி, ரெண்டுமே வந்து ப்ரொபோர்ஷன் மாதிரியா பிரிச்சு விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கண்டென்ட்டே கிடையாது, வெரி ஈஸிலி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். ஸோ இதுல இருந்து ஒரு 15 மார்க்கு, மார்ஜினல் காஸ்டிங் வந்து 5+, ஸோ 20 மார்க்ஸ். ஏபிசி வந்து ஒரு 6, இது ஒரு 4 அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட this itself will give you more than 30 மார்க்ஸ். 30 மார்க்ஸ் வந்து அஷோர்டாக வந்துடும். இதனால என்ன வைக்க மாட்டேன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் வைக்க மாட்டேன். டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட். சர்வீஸ் காஸ்டிங் வந்து இவ்வளோதான்ப்பா, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ கேனாட் கேரண்டி மார்க் வரும்னு கேரண்டி பண்ண முடியாது. ஸோ சர்வீஸ் காஸ்டிங் வந்து நிறைய சம் போடுப்பான்னு சொன்னால் இது நீ 10 சம் போட்டனா 11ஆவது சம் புதுசாக ஒன்று உருவாக்கி வைக்க முடியும் சர்வீஸ் காஸ்டிங்கில். பிகாஸ் there is no format to it. சரி, அப்போ ஸ்டாண்டர்ட் வேணாம், சர்வீஸ் வேணாம். வேற என்ன சார் மெட்டீரியல் பண்ணலாமான்னா மெட்டீரியல் பண்ணலாம். மெட்டீரியல் வந்து அந்த ஃபார்முலாஸ் இருக்க ஸ்டாக் லெவல் ஃபார்முலாஸில் அதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாமல் லாஜிக்கலாக படிச்சிங்கன்னு சொன்னால் யூ வில் நாட் கோ ராங். இஓக்கியும் சரி, அந்த ஸ்டாக் லெவல் ஃபார்முலா சரி, அதை வந்து நீங்கள் டோன்ட் மெமரைஸ், லாஜிக்கலாக புரிஞ்சுட்டீங்கன்னா வந்து ஃபைன். அந்த FIFO பேசிஸா இல்லைன்னா வந்து LIFO பேசிஸா வந்து ஸ்டோர் ஸ்ட்ரக்சர் போடுறதுக்கு பார்த்தீங்களா பார்த்துக்கோங்க. பட் அதெல்லாம் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ட்ரெண்டாக பார்த்தோம்னா அது அவ்வளோவா கேட்கறது இல்லை. பிகாஸ் இட்ஸ் டைம் கன்சியூமிங் திங். மெட்டீரியல் காஸ்டிங் வந்து ஒரு 5 மார்க் தான் அதோட வெயிட்டேஜ். அப்படி இருக்க போகும்போது 99% அது கேட்க போகிறது இல்லை. ஸோ இனிஷியல் ஃபார்முலாஸ் ஒன்று ஸ்டாக் லெவல் அதெல்லாம் பார்த்தா இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர் தான். ஸோ ஐம் ஆடிங் மெட்டீரியல் மோர் ஆர் லெஸ் 5 மார்க்ஸ் வந்து இதில் கேரண்டீடு. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி காஸ்ட் இருக்கிறதுலே கான்செப்ட் வாரியா கம்மியாக இருக்கிற சாப்டர்னு சொன்னால் நான் வந்து எம்ப்ளாயி காஸ்ட் தான் சொல்லுவேன். எம்ப்ளாயி காஸ்ட் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வந்து ஐடியல் டைம், நார்மல் ஐடியல் டைம், அப்னார்மல் டைம், அப்புறம் போனஸ், அதில் வந்து ஹால்சே ஸ்கீமு, ரோவன் ஸ்கீமு, அப்புறம் ஓவர் டைமை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒன்று, அப்புறம் வந்து அது ரெகுலராக ஓவர் டைம் வந்து அப்படி, இர்ரெகுலராக இருந்தால் அப்படி, கஸ்டமர் ரெக்வஸ்ட் இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி இந்த 3 கான்செப்ட் பிடிக்கும். அப்புறமா எம்ப்ளாயி டர்ன் ஓவர். எஃபெக்டிவ்லி இந்த 4 பாயிண்ட் தான் அதில் இருக்கவே இருக்கு, மீதியில் எதுவுமே கிடையாது. ஸோ ஐ எம் ஆடிங் எம்ப்ளாயி காஸ்ட் ஆல்சோ, லேபர் காஸ்ட், எம்ப்ளாயி காஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 5 டோட்டலாக வந்து நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 40+ இஸ் கேரண்டி வித்தவுட் எனி டிஃபிகல்ட்டி. இது எதுவுமே வந்து நீங்க வந்து கஷ்டமான சாப்டர்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் மார்ஜினல் காஸ்ட் கன்சிடர் டு பி a big chapter, but conceptually படிச்சா ரொம்ப ஈஸி. if you want a marginal costing வந்து marginal costing explained in
15 மினிட்ஸோ 18 மினிட்ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வச்சிருப்பேன். அதை நீ தேடி பாருங்க, நான் கமெண்ட்ல போடுறேன். அதை பார்த்துட்டீங்கனாலே வந்து ஓவராலா இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணாம எப்படி படிக்கலாம்ன்றது தெரிஞ்சு போயிடும். அது இருந்துச்சுன்னா இது காஸ்ட்டை பிரிச்சு போடுறது மெட்டீரியல் எம்ப்ளாயி ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான் இருக்கு. ஒன்னா லாஜிக்கலா புரிஞ்சுப்பாங்க, இல்லையா மனப்பாடம் பண்ணிருக்க முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 40 மார்க்குக்கு மினிமம் படிக்கணும்னு சொன்னா இதை முதல்ல படிச்சிருங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவித் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் முட்டி போதுங்க, சர்வீஸ் காஸ்டிங் முட்டி போதுங்க, அப்புறம் வந்துட்டு ஓவர் ஹெட்ஸ் முட்டி போதுங்க, அப்புறம் வந்து நம்ம இது காஸ்ட் அக்கௌண்டிங்கும் சொல்ல போனா காஸ்ட் ஷீட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் காஸ்ட் அக்கௌண்டிங். சொன்னா நீங்க சண்டைக்கு வருவீங்க. ஆனா வந்து நம்ம நார்மலா அக்கௌண்ட்ஸ் இருக்குல்ல, அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த ஜேர்னல், அப்புறம் வந்து இந்த லெட்ஜர் அப்படிலாம் போட்டு ட்ரையல் பேலன்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிஎன்எல் போடுவோம்ல, அந்த பிஎன்எல் நம்ம ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட முடியும் இல்லையா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போட முடியும்ல வெர்டிகல் ஃபார்மேட்ல. ஒரு பிஎன்எல் அக்கௌண்ட்டை வெர்டிகலா போடுறது தான் காஸ்ட் ஷீட் ஆல்மோஸ்ட். அப்ப இந்த ஜேர்னல் லெட்ஜர்ல பாத்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா அதான் காஸ்ட் அக்கௌண்டிங். அப்ப இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்க முடியாது. காஸ்ட் ஷீட் தெரிஞ்சிருந்தாலே வந்து அது அப்படியே நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்மே பண்ண முடியும். ஓகே, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அதனால ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் படிங்க. என்னோட அட்வைஸ் என்னன்னா வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபுல்லா படிக்க முடியலன்னு ஸ்கிப் பண்ணினா கூட அட்லீஸ்ட் ப்ராஃபிட் ரெக்கவர் பாத்தீங்களா, காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்ல இருந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நார்மல் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் வந்து ரெக்கன்சில் பண்ணலாம், அது மட்டும் பண்ணிக்கலாம். பிகாஸ் அடிக்கடி வந்து அது 5 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ ப்ராஃபிட் ரெக்கவரியும் ஆட் பண்ணினா ஷோர் ஷார்ட்டா வந்து நம்ம 40+ன்றதை வந்து பண்ணிடலாம். இதுலேயே 40+ வரும், இதையும் ஆட் பண்ணினா வந்து 45 கிட்டவே நம்ம சொல்ல முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட். மினிமமா இதை படிச்சுட்டு இதோட விட்டுறக்கூடாது. ஏன்னா காஸ்டிங் வந்து ரொம்ப ஸ்கோரிங்கான செகண்ட் குரூப் பாஸ் ஆகிறதுக்கு மெயினானது வந்து காஸ்டிங்ல அவங்க மார்க். எனக்கு கேட்டால் காஸ்டிங்ல 70 வாங்கிடணும். மீதெல்லாம் நீங்கள் ஆடிட் சரி இல்லை எஃப்எம்எஸ்எம்ஓ சரி அதெல்லாம் வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு காஸ்டிங்ல மேக்ஸிமம் மார்க் வாங்க ட்ரை பண்ணணும். பட் முதல்ல மினிமம் கேரண்டி பண்ணணும். 40 மார்க் என்னால் வாங்க முடியல சார்னா இதை முதல்ல படிங்க. வெரி ஈஸி பிஃபோர் கோயிங் டு அதர் சாப்டர்ஸ். இதை முடிச்சு வச்சுட்டு தென் கோ டு அதர் சாப்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஃப்எம் வருது. எஃப்எம்லையும் மினிமம் மார்க் எப்படி வாங்குது, எஃப்எம்ல 40 வாங்குது எப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் சப்ஜெக்ட் 50 மார்க் தான். 50 மார்க்ல ஒரு 20-25 மார்க் எப்படி வாங்குறது அப்படின்றத